Hello all, welcome to day 29 of my 30 days 30 temples journey. எல்லாருக்குமே ஒரு பிளேஸ், அந்த இடம் நம்ம சோல் கூட கனெக்ட் ஆகிடும். டே 29 அப்படி ஒரு ஜேர்னி தான். இந்த ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் குலதெய்வ கோவிலில் கால் வச்சுருக்கேன். ஹானஸ்ட்லி இது ஒரு சாதாரண டெம்பிள் விசிட் மாதிரி ஃபீல் ஆகலை. இட் ஃபெல்ட் லைக் ரிட்டர்னிங் டு மை ரூட்ஸ். கோவிலோட ஃபர்ஸ்ட் சைட்லேயே ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட். ஸோ காம், ஸோ டிவைன். அந்த அட்மாஸ்ஃபியரில் ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் எனர்ஜி இருந்துச்சு. வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஃபீலிங். சில இடங்கள் நம்ம மைண்டை காம் பண்ணும், ஆனால் குலதெய்வ கோவில் நம் சோலை ஹீல் பண்ணும். நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க ப்ரேயர்ஸ், அவங்க பிளெஸ்ஸிங்ஸ், இது எல்லாமே இன்னும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல். எவ்ரி கார்னர் ஃபெல்ட் ஸ்பிரிச்சுவலி அலைவ். Many people say குலதெய்வ வழிபாடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு. பிகாஸ் குலதெய்வம் ப்ரொடெக்ட் பண்ணுமா நம்ம ஃபேமிலியை ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன். தே கைடஸ். கண்டிப்பாக அவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் நம்மளால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா? லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது எவ்ரி ஒன் ஷுட் விசிட் தேர் குலதெய்வம் டெம்பிள். நாட் ஜஸ்ட் டு ஆஸ்க் சம்திங், பட் டு தேங்க், கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம ரூட்டோட. இந்த ஜேர்னியில் என் குலதெய்வ கோயிலை கவர் பண்ண முடிஞ்சது. ஐ ட்ரூலி ஃபீல் பிளெஸ்ட் அண்ட் லக்கி. இது ஒரு கோஇன்சிடென்ஸ்னு ஃபீல் ஆகலை. இட் ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் கால்ட் ஹியர் அட் த ரைட் டைம். டெம்பிளோட காம்னஸ், அந்த ப்ரீஸு, எவ்ரிதிங் டச்ட் மை ஹார்ட் டீப்லி. ஐ வாக்ட் அவுட் வித் டியர்ஸ், பீஸ் அண்ட் ஸோ மச் கிராட்டிடியூட். ஆன்சிஸ்டர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸோடு, குலதெய்வ பிளெஸ்ஸிங்ஸோடு இந்த லைஃப் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஐ நோ from this moment, something beautiful is waiting ahead. With lots of hope. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியில். Bye bye.